1 கோடி நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் காண்டி கடிப்பேன் வீட்டு வேலை எந்தெந்த லெவலில் போதுண்டு சுமன் ஓ எப்படி இருக்கிற ஓமடா நான் நல்ல இங்கே வேலை வீடு அதுக்கு இல்லை இப்போ ஊருக்கு அந்த வீட்டை கட்டி முடிக்கிற பொறுப்பை நான் எப்போ தந்தேன் உங்ககிட்ட அந்த தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது எப்படியெல்லாம் வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கோம் ஓ இங்க யாரை பார்த்தாலும் சும்மா எப்படி வீடு கட்டுறானோ அவன் அப்படி வீடு கட்டுறானு ஓட்டே இது இங்க எல்லாட்ட கண்ணு உண்ட வீட்டு மேல அங்கே இருக்கு அடே ஒன்றுமில்ல தெரியும் நான் உனக்கு இதுல வீட்டு பிள்ளை காணு அப்படி இல்லை அனுப்பி விடுறேன் தெரியும் பாருங்க சரியோ மேட்சி டே அந்த மாதிரி இருக்குடா சூப்பராக இருக்கு நீ இப்போ அந்த மாதிரியே அப்படியே எல்லாம் டெக்கரேட் பண்ணால் வேற லெவலில் முடியும் போல அடே அது ஒரு பிரச்சனை தெரியும் இந்த வீடு நீ நினைச்ச மாதிரி வேற லெவல்ல வேற தெரியும் ஆனா என்ன பிரச்சனை இன்னொரு 25 லட்சம் ரூபாய் தேவை வீட்டுக்கு இன்னும் 25 லட்சம் மூடா அடே கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வந்துட்டு அனுப்பிட்டு நினைக்கிறேன் ஆனால் அடே உனக்கு விளங்க இல்ல ஏனண்டா உங்க வீட்டுக்கு நீ சொன்ன மாதிரி ஏசி போட்டோம் அது நல்ல டைல்ஸ் எல்லாம் இப்ப வந்துருக்கு அதெல்லாம் போட்டுனா வீடு வேற லெவல்ல இருக்கும் அதை பார்த்துக்கிதோ 20 லட்சம் நீ அனுப்பி விடு சரி மச்சி நீ நண்பன் தானே மச்சி ஒன்றுக்கும் யோசிக்காத நான் போட்டு விட்றேன் மச்சி நீ எனக்கு வீடு வடிவா வந்தா அதான் ஓகே 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 மச்சி கடவுளே இன்னும் 25 லட்சம் சரி அனுப்புவோம் வீடு நல்லா வந்தா சரி தானே என்னடா அப்பா ஊருக்கு வந்தாச்சு கடவுளே இவனுக்கு என்ன ஃபோன் அடிச்சா ஃபோனே ஆன்சர் பண்ணுறான் இல்லை ஓ மை காட் சரி யாழ்ப்பாணம் தானே நீ இதில் ஒரு வேனை பிடிச்சு கொண்டு போ எங்கடா எந்த காணிக்க வந்துட்டேன் வீட்டை காணியில இது எந்த காணி தானே ஓ வடிவா எனக்கு ஞாபகம் இருக்கு இதுல எங்க பிலா மரங்கள் அரச மரங்கள் இதுதான் எந்த காணி ஆனா வீடை மட்டும் காணையிலே டேய் நீ யாரா எந்த காணிக்கு நீ என்ன செய்யற ஆனோ ஓ கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதி கொண்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமோ அடே இது எந்த காணிடா இதுக்கு நான் வீடு கிடக்கண்டு வந்தானே எந்த வீட்டை பார்க்க உண்ட வீடோ கரையான எரிச்சு போட்டு என்ன சொல்ற கல்வீடு வாசல் போய் கரையான அரைச்சேன்னு சொல்ற இங்க இரும்பு கடையே எரிச்ச கதையே இங்க இருக்கு இரும்பு கடையே எரிச்சதோ 15 வருஷத்துக்கு அவ்வளவு மாறிட்டுதோ என்ன பிரச்சனை உனக்கு ஐயோ இது எந்த காணிடாப்பா இதுக்கு நான் கட்டின வீட்டை தான்டா பார்த்து கொண்டிருக்கேன் வீடோ யார் உனக்கு கட்டி தந்தது வீடு எந்த நண்பன் காண்டிக்கு 1 கோடிக்கு மேல காசு அனுப்பினான் காண்டியோ தெரியுமோ தெரியும் கட்டிய குள்ளமா இருப்பார் அவனேதான் எந்த நண்பன் அவர் 13 பேருக்கு வீடு கட்டி போட்டாருங்க இந்த வீடு 14வது வீடு 14வது வீடு அப்போ காண்டி இந்த வீடு தெரியுமோ தெரியும் நல்லா தெரியும் எங்க இருக்கு அப்படியே முக்கி போனேன்டா அப்படியே மூத்திர சந்தால திரும்பினேன்டா அப்படியே முதலாவது வீடு நல்லது இப்ப நான் காண்டிட்ட போறேன் அது சரி நீ என்ன இப்ப எந்த காணிக்க செஞ்சு கொண்டிருக்கிற இதுதான் எங்க ஊர்ல ஆர்கானிக் மனசல கூட கடதாசி ஆடா எளவு பிடிச்சவனே இதோட இருக்க சீக்கிரம் போறாங்கள எந்த காணிக்க வந்து ஐயோ ஹலோ அண்ணே ஒரு பிரச்சனை இல்ல தெரியும்னே நீங்க சுவிஸ்ல இருந்து வரங்க உங்களோட வீடு வேற லெவல்ல இருக்கும் ஓ ஐயோ ஒரு இது இல்ல நீங்க ஒரு இன்னும் 30 லட்சம் போட்டு விடுங்க உங்களோட வீட்டுக்கு டைல்ஸ் மட்டும் ஏசி போடுற மட்டும் மேல இருக்கு ஓகே அண்ணா நீங்க எவ்வளவு சீக்கிரம் போடுவீங்களோ டேய் காண்டி ஓ என்ன 30 லட்சம் போட போற இல்ல இது சுவிஸ்காரரா நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அதான் நான் இப்ப கொழும்புல வந்து இங்க வந்தெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது நீ எப்ப வந்த எப்ப வந்த நீங்க கேப்ப இப்ப இந்த காணிக்க வீடு கட்டின அந்த விஷயம் மட்டும் தெரியுமோ உண்டு டேய் என்னடா இது எந்த வீடு உண்ட காணி கிடக்கடா நீங்க மட்டும் வெளிநாட்டுல இருந்து ஒடுங்க பக்கம் பெறவே மாட்டீங்க அதான் நான் எந்த காணிக்குள்ள ஆட்டி போடுறேன் எந்த காசுடா ஒண்டா கொடி
காசுல நீ வீடு கட்டி வச்சிருக்க அப்ப எந்த காசெல்லாம் நீயும் கட்டி இப்படி அண்ணா சிமி தானே ஓ இங்க ஒரு ஆள் இங்க அந்த கனடால இருந்து வந்த ஆளுக்கு நீ போட்டீங்களா அது மாதிரி இங்க ஒரு லண்டன்ல வந்து இருந்த ஆளுக்கு போடணும் ரொம்ப லந்து பண்ணி நிக்குதா இன்னைக்கு போட்டாலும் சரி நாளே போட்டாலும் சரி என்ன இங்க என்ன பூச்சாண்டி காட்டுறியோ லண்டன் காப்பிலிக்கே நான் ஓட ஓட விட்டு கலைச்சாள் காப்பிலிக்கு வீடத்தட்ட 1.5 கோடி தந்தா இங்க வந்து உங்களுக்கு போங்கடா ஐயோ ஆடா பாதிகளே 15 வருஷமா லண்டன்ல இருந்து குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டலாம்டா இங்க யாரோ கட்டிட்டு போறான் ஐயோ இப்படித்தான் நீங்களும் வீடு கட்டுறேன்டா நீங்களே நேரா போய் காணிய வேண்டி காட்டுங்கோ எல்லார்ட்டையும் நம்பி கொடுத்தீங்களோ கடைசியில பேப்பர்ல காண காட்டி முடிச்சுவாங்க ஐயோ இப்ப பேக்ரவுண்ட்